ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து Mi Band 5ஓட உள்ளே இருக்கிற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ். இது வந்து நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிருக்கீங்கிறத வந்து காட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு புது ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா PAI. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 7 டேஸ்க்கான ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த 100க்கு எவ்வளோங்கிறத வந்து காட்டும். ஸோ இந்த வாட்சுக்கான டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா Mifit ஆப்பில் வந்து எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதில் வந்து எல்லாமே சிங்க் ஆகிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ, நேற்று எவ்வளோ, அது மாதிரி வந்து 7 டேஸ்க்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட்டு. இது வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டாக தான் செக் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பட் வந்து இது வந்து 100% வந்து அக்யூரேட்டான ரிசல்ட்டாக இருக்காது. இதில் வந்து PPG சென்சார் இருக்கிறனால Mi Band 4ஓட இது வந்து 50% வந்து அக்யூரஸியாக இருக்குன்ட்டு வந்து சாமி தரப்பில் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸு. இதில் உங்கள் மொபைல் ஆப்புக்கு வரக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் இதில் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. பட் ஆனால் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவேன். பட் இதை வந்து ரிலாக்ஸ்னு காட்டுது. ஸோ அதனால் வந்து இதை நம்ப மாட்டேன். நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்திங்னு கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் பண்ணாத, மூச்சு இழுத்து விடுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் காட்டும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்ஸு. இது வந்து நீங்கள் மொபைல் ஆப்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெதரு. இது ஓரளவுக்கு அக்யூரேட்டாக காட்டுது, ஏன்னா மொபைல்லேருந்து சிங்க் ஆகிருக்கனால. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒர்க் அவுட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குன்னே சொல்லலாம். இதில் வந்து நான் வந்து வாக்கிங் அப்புறம் வந்து ரன்னிங்லாம் ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணேன். எல்லாமே அக்யூரஸாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த ஜம்பிங் ரோப்புன்னு ஒன்று இருக்குது. அது வந்து அக்யூரேட்டாக தான் கவுண்ட்ஸ் பண்ணிச்சு, எவ்வளோ ஜம்ப் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இருக்கிறது வந்து செட்டிங்ஸு. இதுக்குள்ளே வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் அலாரம், அப்புறம் டூ நாட் டிஸ்டர்ப், அதுக்கப்புறம் வந்து கேமரா வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஷட்டர் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மியூசிக் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் வாட்ச் இருக்குது. அப்புறம் வந்து டைமர் செட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா AMOLED பேனல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபைண்ட் மை டிவைஸ் வந்து நீங்கள் வந்து இதில் டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து வைப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் கப் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எல்லா வகையான செட் பண்ணிக்கலாம், என்னென்ன வேர்ல்ட் கிளாக் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் Mifit ஆப்பில் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிரைட்னஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அவுட்டோர் யூசேஜுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம செக்மெண்ட்டில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா Mi Band 5ஓட வாட்ச் ஃபேஸஸ்ஸு. ஷாமி தரப்பில் வந்து கொஞ்சம் லிமிட்டடான வாட்ச் ஃபேஸஸ் தீம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து நீங்கள் வந்து ஆப்லேருந்து நீங்கள் சின்க்ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறையா விதமான வாட்ச் ஃபேஸஸ் வந்து நீங்கள் சின்க்ரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து Mi Band 5 வாட்ச் ஃபேஸஸ்ன்னு போனீங்கன்னா இந்த ஆப் இருக்கும். இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் வந்து எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் வந்து இருக்குது. Mifit ஆப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். பட் வந்து இது மூலிமா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் வித் Mifit ஆப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வாட்சில் வந்து அது சின்க்ரனைஸ் ஆகிரும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண வாட்ச் ஃபேஸஸ் எல்லாமே மேனேஜரில் போய் பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கொடுத்து வந்து சின்க்ரனைஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாட்சில் வந்து அந்த வாட்ச் ஃபேஸ் வந்து சின்க்ரனைஸ் ஆகிரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து Mifit ஆப்பு. இந்த ஆப் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஏன்னா இது இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்கள் வாட்சோட இதை வந்து பேர் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எவ்வளோ சார்ஜ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து வாக் பண்ணியிருக்கீங்க, எல்லா ஆப்ஷனுமே இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டோரில் இருக்கக்கூடிய வாட்ச் ஃபேஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாகவே தான் இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம Mifit ஆப்பில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் வந்து அன்லாக் ஸ்க்ரீனு, நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் அன்லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்கம் கால் வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஈவெண்ட் ரிமைண்டர், இதில் வந்து செட் பண்ணி உங்கள் வாட்சில் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃபீச்சராகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அலாரம் செட் பண்ணிக்கலாம். என்ன டைமுக்கு வேணும்ன்ட்டு நீங்கள் வந்து ஆப்பில் மட்டும்தான் நீங்கள் செட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப் அலர்ட்ஸு, இதில் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆப்புக்கு வரக்கூடிய அலர்ட்ஸ் எல்லாமே உங்கள் வாட்சில் வரும். நெக்ஸ்ட் வந்து ஐடியல் அலர்ட்டு, இது வந்து சும்மா இருந்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அலாரம் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்கமிங் எஸ்எம்எஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபைன் பேண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேண்ட் வந்து வைப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் லொக்கேஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த கையை எப்படி எடுத்து வச்சிங்கன்னா அந்த வாட்சோட டிஸ்பிளே வந்து ஆன் ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம் எந்த டைமிங் கூட. அப்புறம் இந்த டிஸ்பிளே செட்டிங்கில் வந்து உங்கள் வாட்சில் வந்து என்ன ஆர்டரில் வந்து வேணும், செட்டிங்ஸ்லாம் என்ன ஆர்டரில் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இதை வந்து ட்ராக் பண்ணி வந்து சேஞ்ச் பண்ணி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். இதில் வந்து நீங்கள் வேர்ல்ட் கிளாக்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்கள் வாட்சில் வந்து சிங்க் ஆகிரும். உங்கள் வாட்சில் வந்து சிங்க் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷனும் ப்ளூடூத்தை வந்து உங்கள் ஃபோனில் ஆன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வாட்ச் வாங்கினோடனே வந்து அப்டேட்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா அப்டேட் ஆச்சுன்னு வாங்கும்போது. ஸோ அவ்வளோதான் இந்த வாட்சில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸு. ஓரளவுக்கு வந்து இம்ப்ரெசிவாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் அந்த இன்கமிங் அலர்ட்ஸு, அப்புறம் அலாரமுக்கெலாம் வந்து நீங்கள் பாட்டு வைக்க முடியாது. இந்த மாதிரி வந்து நீங்கள் கஸ்டமைஸாக வைப்ரேஷன் தான் வைக்க முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் ஆப்லேருந்து கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்கள் ஆப் மூலிமா இது பார்த்துக்கலாம். அப்புறம் ஹோமில் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸு, அப்புறம் எங்கெங்கே சைக்கிளிங், எல்லா டேட்டாஸுமே இதில் இருக்கும். ஸோ என்னோடய ஸ்கோர் வந்து இந்த வாட்ச்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 7 தருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டூ சப்ஸ்கிரைப்.